ஓம் சாந்தி 25/4/2026 சனிக்கிழமை. பாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, பாபா தூர தேசத்திலிருந்து வந்துள்ளார். குழந்தைகள், உங்களுக்கு புதிய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நீங்கள் இப்போது சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக ஆகிக் கொண்டிருக்கின்றீர்கள். எந்த குழந்தைகளுக்கு சிவ் பாபாவிடம் அசைக்க முடியாத நிச்சயம் உள்ளதோ, அவர்கள் என்ன கட்டளை கிடைக்கின்றதோ அதனை கண்ணை மூடிக்கொண்டு பாபாவின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருப்பார்கள். இதனால் ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாதோ என்று ஒருபோதும் சிந்தனை கூட வராது. ஏனென்றால் அப்படிப்பட்ட நிச்சய புத்தி உள்ள குழந்தைகளுக்கு பொறுப்புள்ளவராக பாபா இருக்கிறார். அவர்களுக்கு நிச்சயத்தின் பலம் கிடைத்து விடுகின்றது. அவர்களது நிலையும் ஆடாத அசையாததாக இருக்கும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஒரே ஒரு தந்தை மட்டுமே. ஷரீரத்திலிருந்து ஆத்மா வெளியேறிவிட்டால் ஷரீரம் பிணமாக ஆகிவிடுகின்றது. ஆத்மா அவிநாஷி, அது ஒருபொழுதும் அழிவதில்லை. நட்சத்திரம் போல் இருக்கும் ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. இது கண்களால் அதை பார்க்க முடியாது. காரியங்கள் அனைத்தையும் ஆத்மாதான் செய்கின்றது. உண்மையில் செய்வதெல்லாம் ஆத்மாதான். ஷரீரம் என்பது ஒரு உறுப்புகள். ஆத்மாவில் இந்த பாட்டை நடிப்பதற்கான சம்ஸ்காரம் உள்ளது. சம்ஸ்காரத்தின் அனுசாரமாக ஜென்மம் எடுக்கின்றது. சூரிய வம்சிதான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வர வேண்டி உள்ளது. யார் முதலில் சத்தியுகத்தில் வருகிறார்களோ, சூரிய வம்சி ராஜாக்கள் மற்றும் பிரஜைகள், அவர்களுக்கு 84 பிறவி இருக்கும். ஆத்மா எப்படி சிறியதாக உள்ளதோ அதே போல் பரமாத்மாவும் சிறியதாக இருக்கின்றார். அவர் மனித சிருஷ்டியின் விதை வடிவமாக இருக்கின்றார். ஞானம் நிறைந்தவராக உள்ளார். தூர தேசத்தில் வசிப்பவர் வேறொரு தேசத்தில் வந்தார் என்ற பாடல் உள்ளது. இப்போது பாபாவின் மூலம் தெரிய வந்துள்ளது. அதாவது இப்போது நாம் வேறொரு தேசம், அதாவது ராவண தேசத்தில் இருக்கின்றோம். சத்தியுகம், திரேதாயுகம் ஈஸ்வரிய தேசம், அது நம்முடைய தேசமாக இருந்தது. பிரம்மா சரஸ்வதியை யாரும் அழைப்பதில்லை. நிராகார பரமாத்மாவைத்தான் அழைக்கின்றனர். ஆத்மா அழைக்கின்றது. பரந்தாமத்தில் வசிப்பவரே, இப்போது ராவண ராஜ்யத்தில் வாருங்கள். ஏனென்றால் நாங்கள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டோம். இப்படியும் சொல்கின்றனர். ஆத்மாதான் பரமாத்மா, பரமாத்மாதான் ஆத்மா. ஆத்மா ஒரு பொழுதும் பரமாத்மா ஆக முடியாது. சதோ பிரதான ஆத்மா தமோ பிரதானத்தில் வருகிறாரா என்ன? இது நடக்க முடியாது. நான் வருவதே நரகவாசிகளை சொர்க்கவாசியாக ஆக்குவதற்காக. வேறொரு தேசத்தில் வந்துள்ளார் நமக்கு சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. பாபா தான் வந்து நம்மை சொர்க்கத்துக்கு தகுதி உள்ளவராக ஆக்குகின்றார். தூய்மை அற்றவர்களை தூய்மையாக ஆக்குவதற்கு அவசியம் சங்கம யுகத்தில் வருவார் இல்லையா? சொர்க்கம் என்பது தூய்மையான சிருஷ்டியாகும். பதீத்த பாவன் வாருங்கள் என அழைக்கின்றனர். பிறகு நிச்சயமாக தூய்மை இல்லாத உலகத்தின் சமயம் இருக்கும். அப்போதுதான் தூய்மையான உலகத்தை ஸ்தாபனை செய்வார். ஒவ்வொரு யுகத்திலும் சிவதந்தை வருவதில்லை, ஆனால் யுக யுகம் அவதாரம் எடுத்தார் என்று கூறிவிட்டார்கள். ராஜ யோகம் கற்பிப்பதற்காக நான் வந்துள்ளேன். தூய்மை ஆவதற்கு வேறு எந்த ஒரு வழியும் கிடையாது. இந்த ரகசியத்தை மனிதர்கள் அறிந்திருப்பார்களேயானால் கங்கை முதலியவற்றில் குளிப்பதற்காக செல்ல மாட்டார்கள். திருவிழாக்கள் முதலியவற்றில் செல்ல மாட்டார்கள். முதலில் இந்த நிச்சயம் வேண்டும். எல்லையற்ற தந்தை புரிய வைக்கின்றார் என்றால் அவர் நிச்சயமாக சத்தியத்தை தான் சொல்வார். இதில் குழம்புவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. குழந்தைகளில் சிலர் பக்குவம் அடைந்தவர்களாக உள்ளார்கள், சிலர் பக்குவம் இல்லாதவர்களாக உள்ளார்கள். பாபா சொர்க்கத்துக்கு அழைத்து செல்பவர் ஆகையால் அவர் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு பின்பற்ற வேண்டும். நான் சொல்வதை ஏற்று நடந்து கொண்டே இருங்கள். அப்போது உங்களுக்கு நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த பிரம்மாவும் ஏதாவது சொல்கிறார் என்றால் அதற்கும் நானே பொறுப்பு.
குழந்தைகள், நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஷிவ் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் மனநிலை இன்னும் பக்குவம் அடைந்துவிடும். யார் ஸ்ரீமத் படி நடந்து சேவை செய்கின்றனரோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி பெறுவார்கள். சேவையில்தான் நன்மை உள்ளது. எழும்பு தேய தேய சேவைகள் செய்ய வேண்டும். நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு பொழுதும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். அநேகர் அசைந்து விடுகின்றனர். நல்ல நல்ல குழந்தைகள் சேவையில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பாபாவின் மனதில் இடம் பிடித்துள்ளார்கள். மிக தீவிரமாக சென்று கொண்டுள்ளார்கள். எழும்பு தேய சேவை செய்ய வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும் சந்தேகம் எழக்கூடாது. அனைவருக்கும் சேவையின் மூலம் சுகம் கொடுக்க வேண்டும். துக்கம் தரக்கூடாது. நிச்சயத்தின் பலத்தின் மூலம் தனது மனநிலை ஆடாததாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். என்ன ஸ்ரீமத் கிடைக்கின்றதோ அது நன்மை அடங்கி உள்ளது. ஏனென்றால் பாபா பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதனால் கவலை கொள்ளக்கூடாது. யோகயுக்த மனநிலை மூலம் சூக்ஷ்மம் மற்றும் கடுமையான பந்தனத்தை கடந்து செல்லக்கூடிய பந்தன் முக்த ஆக. யோகயுக்தாக இருப்பவரின் அடையாளம் பந்தன் முக்தாக இருப்பார்கள். யோகயுக்தாவதில் அனைத்தை விட மிக பெரிய கடைசி பந்தனம் தன்னை புத்திசாலியாக புரிந்து கொண்டு ஸ்ரீமத்தில் தனது புத்தியின் அதிசயம் என புரிந்து கொள்வது என்றாலே ஸ்ரீமத்தில் தனது புத்தியை கலப்பது. இதைத்தான் புத்தியின் அபிமானம் என்று சொல்லப்படுகின்றது. எப்பொழுதாவது யாராவது பலகீனத்தின் சைகை தருகிறார்கள், அதாவது கெடுதல் செய்கிறார்கள், அந்த நேரத்தில் வீணான எண்ணங்கள் வருவது கூட பந்தனம்தான். இந்த பந்தனங்களை எல்லாம் கடந்து வெற்றி, தோல்வி, நிந்தனை, புகழ் இவை அனைத்திலும் சமனமான மனநிலை உருவாக்கும் பொழுதுதான் சம்பூர்ண பந்தன் முக்த் என்று சொல்ல இயலும். முதலில் சிந்தித்து அதன் பின் செயல்படுவதால் ஞானம் நிறைந்த ஆத்மாவின் குணம். எதுவும் தெரியாத மகானாக ஆகுவதற்கு இனிமையான தன்மை கடைபிடிக்க வேண்டும். எதுவும் தெரியாத நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருளை பொம்மை என புரிந்து கொண்டால் அதை அந்த குழந்தைகளிடமிருந்து ஏதாவது கொடுத்து விடுவிக்க வேண்டியிருக்கும். அதுபோல யார் குறுகிய காலத்திற்காக புகழ், கௌரவம் மற்றும் அல்ப காலத்திற்கான ஆசை வைக்கிறார்களோ அவர்களுக்கு மதிப்பளித்து சுயம் பணிவுடையவர்களாக ஆகுங்கள். ஒருவேளை அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்தால் மோதல்கள் தான் ஏற்படும். ஆகையால் அந்த நேரத்தில் மிகவும் நுணுக்கமான செயல்பாட்டின் மூலம் நன்மை செய்பவராக ஆகி மன்னிக்கும் உணர்வோடு மதிப்பளித்து முதலில் அவர்களுக்கு புரிய வையுங்கள். இதன் மூலம் இது நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது அவர்களே உணர்ந்து கொள்வார்கள். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.